இன்றைய நாளுக்கான வீரகேசரியுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் ஓரிரு மாதங்களில் சிறந்த செய்தி வரும். ஜனாதிபதியும் அவர் சொன்ன செய்தியின் பின்னணியும். போரின் போது இடம்பெற்ற மோசமான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறலை மேற்கொள்வதும் இலங்கையில் தொடரும். தண்டனையிலிருந்து விலக்களிக்கும் கலாச்சாரத்தை தடுப்பதும் இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் மனித உரிமைகளை தொடர்பாக இணைந்து பணியாற்றவும் தேசிய ஒருமைப்பாடுக்கான அவர்களின் உறுதிப்பாடுகளை வரவேற்பதும் தான் பிரித்தானிய தடைகளின் உண்மையான நோக்கம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள பிரித்தானிய தடை அறிவிப்பானது ஓரிரவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அல்ல. இது குறித்த முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரியுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களை பார்க்க வேண்டும். mypaper.lkஐ சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் மேலும் பல முக்கிய செய்திகளையும் படிக்க முடியும். இது உங்கள் வீரகேசரி, எங்கேயும் எப்பொழுதும்.